ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம செய்வோம்ல பருப்பு சாதம், அதை கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடில். அந்த மெத்தடில் 100 கிராம்ஸ் துவரம்பருப்பு, 100 கிராம்ஸ் வரகு அரிசி, ஓகே, நல்லா கழுவிட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவணும். ஏன்னா வரகில் கொஞ்சம் ஒரு மாதிரி டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ ஒரு 4 or 5 டைம்ஸ் கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கு தண்ணி வந்து 1:2 மொத்தமாக ஒரு அலாக்கு வருது. ஸோ அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, 2 கிளாஸ் தண்ணி. ஓகே, இந்த கெப்டின்னு சின்ன குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டுட்டு குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி சத்தம் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு இல்லை 3 சவுண்டு வச்சுட்டு இறக்கிடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பீன்ஸ் கொஞ்சம், கேரட் தெரியும், கேரட்டு, கத்திரிக்காய் கொஞ்சோண்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 4 பீஸ் மாங்காய், பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு ஒரு கப்பு, அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காயும் சேர்த்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, புளி கரைச்சிட்டு அதோட அகெயின் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். ஓகே, சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி என் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுட்டு நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, மாங்காய் தவிர பாக்கி எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அதை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். ஓகே, காய் பாதி வெந்துட்டுருக்கும்போது அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம். இது வந்து மிக்ஸி ஜாரில் 1-2 அடைச்சி வச்சுக்கணும். ஓகே, மையாக அரைச்சிடக்கூடாது, 1-2 பெரியாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, தேங்காய் இந்த மாதிரி 1-2 பெருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, மாங்காய் 2யும் அதில் போட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ். குக்கரில் வச்ச ரைஸ் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போது. பருப்பும் அந்த வரகு ரைஸும் நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் முருங்கைக்கீரை, மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதோட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். தேங்காய் எல்லாமே போட்டுட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த தேங்காயோட ஸ்மெல் போகிற வரைக்கும், ஜீரகம் போட்டிருக்கோம்ல, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓகே, தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்து நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரொட்டீனாக எல்லா ஆயில்ஸும் மாற்றி ரொட்டீனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அந்த ரைஸில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுவேன். நான் கடைசியில் ஃபைனலாக ஒரு டச்சிங்க்காக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுவேன் ஃபார் ஃப்ளேவர். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லது தான். ஸோ இந்த நல்ல சூடு ஏறிடுச்சு எண்ணெய். ஸோ நிறைய சாதம் ஒரு அலாக்கு வச்சுருக்கனால கொஞ்சம் கடுகு கொஞ்சம் நிறையவே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் கடுகு வெடித்து முடித்ததுக்கப்புறமா
சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ஓகே, வெந்ததுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸோடு கலந்துட்டு கிண்டி வச்சிடணும். அது கூட வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இஷ்டம்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் எனக்கு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுவேன். டோட்டலாக ஃபேமிலி ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கீ இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். கீ இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்டி யம்மியாக இருக்குது. 1 pot ரைஸ் மாதிரி தான், ஈஸி. ஓகே, அதுவும் வரகரிசி வச்சு பண்ணுறது, சிறுதானியம் வரகரிசி வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தி. அவாய்ட் யூஸிங் ஒயிட் ரைஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.